ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி கிச்சன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளும் அதுக்கு அடுத்த நாளும் எடுத்த வீடியோ. லேட் விஷஸ் தான், இருந்தாலும் சொல்கிறேன். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சமையலை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ அந்த வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சமைச்சிட்ருந்தேன். அன்றைக்கி நைட்டு சப்பாத்தியும் மட்டன் கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். மட்டன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக வேலை இருந்தது. வீடு கூட்டுறது, துடைக்கிறது, பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவுறது, அங்கேயெல்லாம் தொடச்சி விடுறது எல்லாமே இருந்தது. அப்படியே ஒவ்வொன்றா சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன். மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் தான் தொடச்சி விட்டுட்டு பேப்பர்லாம் மாற்றியிருந்தேன். இப்போதைக்கு பூஜை பாத்திரம் மட்டும் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்லலாம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்லாம் எதுவும் சாமி கும்பிட்டதில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் விநாயகர் சதுர்த்திலாம் சாமி கும்பிட்றேன். அப்போ புதுசாக சாமி கும்பிடும்போது அவங்க தான் விநாயகர்லாம் வாங்கி கொண்டு வந்துச்சு, இப்படிலாம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே இப்படிலாம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெடி ஆகிடுறது. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈகராக நானே எல்லா வேலையும் செஞ்சுருவேன். அவங்க பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிடுவாங்க. இப்போ நானே என் கையால் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம். என்ன செஞ்சேன்னா நான் கொழுக்கட்டையும் பாயாசம் சுண்டல் 3 செஞ்சுருந்தேன். அது 3 படைச்சிருந்தோம். அப்புறம் வெளியே இருந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டுருந்தோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் திருவி கொழுக்கட்டைக்காக தேங்காய் திருவி வைக்கிறது, அப்புறம் என்னென்ன தேவையோ சமையலுக்கு என்ன தேவையோ காலையில் சாம்பார் ரசம் அதெல்லாம் வைக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமும் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தியும் போட வேண்டிய வேலை இருந்தது. அன்றைக்கி நைட்டும் ஹெவி வேலை, அடுத்த நாளும் ஹெவி வேலை, ஒன்றுமே முடியல. இருந்தாலும் சரி விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு சலுப்பே தெரியாமல் அடுத்தடுத்து என்ன வேலை இருக்கோ அதை எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தேன். பாப்பா தம்பிக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு நானும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இருந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். இப்படிலாம் ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ஏதாவது வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது புதுசாக செய்கிறோம், சமையல் செய்கிறோம் அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த வேலைகள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் அதே மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடுது. நாளைக்கு எந்திரிச்சா இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கும்போது அப்படி தான் யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பேன். உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லுங்கள். நானும் காலையில் எந்திரிக்கணும், இந்த டைமுக்குள்ளே சமையல் முடிக்கணும், இதுக்கப்புறம் சாமியெலாம் ரெடி பண்ணணும், வீடெல்லாம் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகள் ஓடிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. நான் கொழுக்கட்டைக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் நல்லா ஊறி இருக்கும். நான் ஒரு 11 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டல்லாம் வேக வச்சுக்கலாம். குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பா தம்பியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுண்டல்லாம் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி அப்போ அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க. அப்போ இருக்கப்போ நான் கொழுக்கட்டையும் வேறு என்ன செஞ்சேன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். போன வருஷம் செஞ்சுருந்தேன், அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் செய்ய போகிறேன். பாப்பா தம்பியும் கொழுக்கட்டை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு கொழுக்கட்டை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரசாதம் செஞ்சிட்ற மாதிரி சாமிக்கு வச்சு படைக்கிற மாதிரி செஞ்சுருந்தேன். நைட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காலையில் பார்த்திங்க அப்படின்னா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சமையல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு
நேற்று நான்வெஜ் சமைச்சிருந்தனால அடுப்பு இது எல்லாமே ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். பாத்திரம் கழுவி வச்சுட்டு பூஜை பாத்திரமும் கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா தம்பி எல்லாருமே சாப்பிட வச்சு அவங்கள வெளியே உட்கார வச்சு விளையாட வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டுருந்தேன். தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கிச்சனில் நின்னாலே வேர்வையாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், அடுப்பில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் புடவை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை கட்டிட்டு வந்தேன். லாஸ்ட்டாக கொழுக்கட்டையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்டு ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தான் நான் ரெடி ஆகியிருந்தேன். பாப்பா தம்பியை குளிக்க வச்சு அவங்களையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொழுக்கட்டை பார்த்திங்க அப்படின்னா அச்சு ஏற்கனவே நான் ஒரு அச்சு வச்சுருந்தேன். இந்த சப்பையாக இருக்க அச்சை வாங்கிட்டு செஞ்சுருந்தேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சுங்க. அந்த மாவு பிணைஞ்சு கொழுக்கட்டையில் அந்த பூரணத்தை வச்சு எடுக்கும்போது அப்படியே மாவு பிரியாமல் அசிங்கமாக இல்லாமல் அழகாக வந்திருந்தது. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு அடசை எடுத்துகிட்டு 2வது அடசை வச்சுருந்தேன். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. சப்பையாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மாவு கரெக்டாக பூரணத்தோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் சேரீ கட்டியிருந்தேன், அதை வீடியோவில் காமிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பூரணம் டேஸ்ட்டாக இருந்தது, மாவும் கரெக்டாக வந்திருந்தது. எல்லாமே எனக்கு திருப்தியாக இருந்தது சாமிக்கு வச்சு படைக்கும்போது. சுண்டல் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாளிச்சிருந்தேன். விநாயகர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு 3வது நாள் கொடுத்து விடவே மனசில்லை, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறது, 3வது நாள் ஆற்றுல கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம். அன்றைக்கி சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் உங்கள் விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு ஹார்ட் கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.